திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவ பராக்கிரமம். லகுலேஸ்வர மூர்த்தி 37வது நம்ம பார்க்குறது லகுலேஸ்வர மூர்த்தி. இவரோட வரலாற்றை சொல்வதற்கு முன்னாடி அவர் இருக்கக்கூடிய புவனம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு யோசனை தூரம் அப்படிங்கிறது 15.5 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யோசனை தூரம் மாதிரி 100 கோடி கொண்டது தான் பிருத்திவி தத்துவத்தில் இருக்கிற ஒரு அண்டத்தினோட விரிவு. 100 கோடி அப்படிங்கும்போது 155 கோடி கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிருத்திவி தத்துவத்தில் ஒரு அண்டத்தோட விரிவு உயரமும் இப்படி இந்த 155 கோடி கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களும் தன்மாத்திரைகள், ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அந்தக்கரணம் வரை உள்ள அந்த அண்டங்கள் ஒன்றை விட ஒன்று 10 மடங்கு விரிவும் உயரமும் உடையது. அதாவது பிருத்திவி அந்த தத்துவத்தில் இருக்க ஒரு அண்டத்தில் 155 கோடி கிலோமீட்டர்னால் அப்பு தத்துவத்தில் இருக்கிற அண்டத்தில் 1550 கோடி கிலோமீட்டர் தூரம். அப்போ அதுக்கடுத்து தேவிக்கு போகும்போது அதை விட 10 மடங்கு, அப்படி ஒவ்வொன்றும் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் இருந்து அராகம், வித்தை, நியதி, காலம் வரை உள்ள அந்த அண்டங்கள் ஒன்றை விட ஒன்று 100 மடங்கு விரிவும் உயரவும் உடையதாக இருக்கும். இந்த அந்த கரணத்தில் இருக்கிற அந்த தத்துவங்களில் இருக்கிற புவனங்கள்லாம் 100 மடங்கு, ஒன்றை விட ஒன்று 100 மடங்கு விரிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலா தத்துவம் மட்டும் 110,000 விரிவும் அந்த உயரமும் உடையதாக இருக்கும். அதுக்கு மேலே மாயை, சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம் முதலிய தத்துவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுக்கொன்று முறையே கோடியே 10,000, லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இப்படின்னு ஒன்றை விட ஒன்று இப்படி மடங்கு, பல மடங்கு விரிஞ்சு உயரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி விரிந்து இருக்கிற மண்டலத்தில் பிருத்திவி தத்துவத்தில் 108 புவனங்கள் இருக்குது. அதில் பல 1000 கோடி அண்டங்களும் இருக்குது. ஒவ்வொரு புவனத்துக்குள்ளேயும் பல கோடி அண்டங்கள் இருக்குது. அப்போ 108 புவனத்துக்குள்ளேயும் எத்தனை பல 1000 கோடி அண்டங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு புவனங்களுக்கும் பேர் இருக்குது. இந்த அப்பு தத்துவத்தில் டிண்டி முண்டி, ஆஷாட புஷ்கர, நைமிக, பிரபாச, அமரேஸ்வர அந்த புவனத்தில் மத்தியில் லகுலேஸ்வர புவனம்னு இருக்குது. அது ஒரே ஜோதிமயமாக ஒரே பிரகாசமாக இருக்குமா. அங்கே இருக்கிற ஆசனம் சிம்மாசனம் அதை விட அப்படியே ஒளி வீசிக்கிட்டு இருக்குது. அது மேலே அநேக கோடி பிரகாசமாக வலப்புறம் மழு சூளமும் இடப்புறம் கலசமும் எடுத்த திருக்கரத்தோட அப்பு வனத்தில் இருக்கிற அந்த அப்பு தத்துவத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு பாசநீக்கம் ஏற்படும் பொருட்டு ஆணவம் முதலிய மும்மலங்களை போக்கி நற்கதி அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஆசாரிய மூர்த்தியாக வீற்றிருப்பார் இவர். இத்தகைய பெருமை கொண்டு ஒவ்வொரு புவனத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்தியாக எழுந்தருளி இருந்து இந்த ஆன்மாக்களின் பரிபாக்கத்திற்கு தக்கபடி அனுக்கிரகம் பண்ணுறவர் தான் இந்த லகுலேஸ்வர மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இவரை பற்றி காஞ்சி புராணத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்கு உடனாம் பரம்பொருளை அன்றே விரவ ஒட்டாமல் தடுத்து முக்கூற்று உயிர் உணர்வை தகையும் அபிச்சை முழுதும் திரிய மடுத்த கருணை திருநோக்கின் மாணாக்கருக்கு பொருள் உரைப்ப எடுத்த கரத்தான் வீட்டிருக்கும் லகுலேசன் திருவுருவம் அப்படின்னு சொல்லி இவருடைய இந்த ஆன்மாக்களுக்கு பாச நீக்கத்தை போக்கி அருள் புரிகிறதுக்காக அந்த அப்பு தத்துவத்தில் இருக்கிற ஒரு புவனத்தில் வீட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.